சரி. வணக்கம் மாணவர்களே. இன்றைய அடுத்த வீடியோவாக அதுவும் இன்வைட் நோட்டீஸை பற்றித்தான் உங்களுக்கு பதிவேற்றம் செய்ய போகின்றேன். அந்த வகையில் இந்த இன்வைட்டிங் நோட்டீஸ் எப்படி இருக்குதுன்றதை நீங்கள் ஒருக்கா பார்த்து கொள்ளுங்க. அதான் அந்த கேள்வியை நான் உங்களை வாசித்து காட்டுறேன். அதுக்குரிய ஆன்சரை அடுத்த கட்டமாக எழுதி பார்ப்போம். சரிதானே? இமேஜின் தட் யூ ஆர் ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல். You are going to organize an event to welcome your new principal at your school. Write a notice to display on the school notice board for informing to all teachers, students and parents. Use about 40 to 50 words, including date and time of the event, venue and chief guest. அதாவது பிரதம விருந்தினர். இப்போ இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க உள்ளோம்டா, இதில் அட்ஜுஐ ஸ்கூல் இதில் கொஞ்சம் விடுபட்டுட்டு அதால் நான் எழுதுறேன். அட்ஜுஐ ஸ்கூல் அழிவட்டுட்டு சரிதானே? இது ஸ்கூல் சரிதானே? இப்போ இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இந்த வீடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்குண்டா, இந்த ஸ்லைடில் நீங்கள் இமேஜின் தட் யூ ஆர் த ஹெட் ப்ரிஃபெக்ட் ஆஃப் யுவர் ஸ்கூல். உங்களோட பாடசாலையினுடைய மாணவ தலைவனாக நீங்கள் உள்ளீர்கள். உங்களை கற்பனை செய்யட்டா நீங்கள் உங்களோட பாடசாலையினுடைய மாணவர் தலைவனாக இருக்கிறீர்கள். யூ ஆர் கோயிங் டு ஆர்கனைஸ் அண்ட் event டு வெல்கம் யுவர் நியூ பிரின்சிபல். அதாவது நீங்கள் ஒரு நிகழ்வு ஒன்றை செய்ய போறீர்கள். இதண்டா வெல்கம் யுவர் நியூ பிரின்சிபல். உங்களோட பாடசாலைக்கு ஒரு புதிய அதிபர் வாரார். அவரை வெல்கம் பண்றதுக்கான ஒரு நிகழ்வு ஒன்று. இவெண்ட் என்று சொல்லப்படுறது ஒரு நிகழ்வு. அந்த இவெண்ட்டை செய்ய போறீர்கள். என்ன இவெண்ட்டா ஒரு புதிய பிரின்சிபல் ஒரு ஆள் உங்களுடைய ஸ்கூலுக்கு வாரார். அவருக்காக ஒரு நிகழ்வு, வெல்கம் பார்ட்டி, வெல்கம் பண்றதுக்காக ஒரு இவெண்ட் ஒன்றை செய்ய இருக்கிறீர்கள். சரிதானே? யுவர் நியூ பிரின்சிபல் அட் யுவர் ஸ்கூல், அங்கே உங்களுடைய பாடசாலை. ரைட் அ நோட்டீஸ் டு டிஸ்பிளே. டிஸ்பிளே என்றால் காட்சிப்படுத்துறது. புட் அப் யுவர் ஸ்கூல் நோட்டீஸ் போட்டாலும், அதாவது ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட்ல போடுறது. அப்ப டிஸ்பிளே என்றாலும் காட்சிப்படுத்துறது. என்னத்தை காட்சிப்படுத்துற வேண்டாம், அந்த வெல்கம் பார்ட்டி நிகழ்வு நடைபெற போகுது, அதுக்கு இன்வைட் பண்ணுவோம். சரிதானே? ஆன் த ஸ்கூல் நோட்டீஸ் போர்ட் ஃபார் இன்ஃபார்மிங் டு ஆல் டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். என்ன செய்யட்டாமண்டா, என்னத்துக்காக இது எழுதி போட்டாமண்டா, ஃபார் இன்ஃபார்மிங், அதாவது தெரியப்படுத்திட்டா இருக்கண்டா, டு ஆல் டீச்சர்ஸ், எல்லா ஆசிரியர்களுக்கும், எல்லா மாணவர்களுக்கும், எல்லா பெற்றோர்களுக்கும் தெரியப்படுத்தி இந்த வெல்கம் பார்ட்டி ஒன்று, வெல்கம் நிகழ்வு ஒன்று நடைபெற போதுங்கிற ஸ்கூல்ல எல்லா ஆசிரியர்களும், எல்லா பெற்றோர்களும், மற்ற எல்லா மாணவர்களும் இதுக்கு பங்கு பெற்றவன் சொல்லி என்ன செய்யட்டான், நோட்டீஸ் எழுதட்டான். யூஸ் அபவுட் 40 to 50 வேர்ட்ஸ். எத்தனை வேர்ட்ஸில் எழுதட்டாமண்டா, 40 தொடக்கம் 50 வேர்ட்ஸில் இதே எழுதட்டான். இன்க்ளூடிங்கண்டா உள்ளடக்கப்பட வேண்டிய விஷயங்கள், அந்த நோட்டீஸில் உள்ளடக்கப்பட வேண்டிய விடயங்கள். டேட் அண்ட் டைம் ஆஃப் எவெண்ட், அதாவது நிகழ்வுகளினுடைய திகதி, காலம். மற்ற வெனியூ என்று சொல்லப்படுகிறது இடம், நிகழ்வு நடக்க போற இடம். அண்ட் சீஃப் கெஸ்ட் என்றா சீஃப் கெஸ்ட் என்றா பிரதம விருந்தினர். அதுக்கு பிரதம விருந்தினரா ஒரு ஆளை நாங்க இன்வைட் பண்ணணும். அதால அவற்றை பேரையும் இதுல போட்டோ காட்டியிருக்கு. அப்ப நாங்க என்னண்டு எழுத போறோம்டா, இது என்ன செய்ய போறோம்டா, நோட்டீஸ் அண்டு கெடிங் போட போறோம். என்ன செய்ய போறோம், நோட்டீஸ் அண்டு கெடிங் போட போறோம். நோட்டீஸ் அண்டு பிரதானமான கெடிங் போட்டே ஆக வேணும், அதை போட போறோம். அதுக்கு அடுத்தமாக an event to welcome our new principal. An event, அடுத்த சப்கெடிங் போட போறோம். an event to welcome our school new principal. Our school என்ன பிரின்சிபல், நியூ பிரின்சிபல், புதிய அதிபரை வரவேற்பு. வெல்கம் our schools new principal. இது அடுத்த ஹெடிங்கா போட போறோம். சரி, an event to welcome our schools new principal. அப்ப இதுக்கு நாங்க கோடு போட போறோம். அப்ப இந்த ஹெடிங் கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம், அது பிரச்சனை இல்லை. ஆனா அது கொடுத்தா எல்லாம் கொஞ்சம் நடுவில் வரணும். மற்ற கடைசியா எழுதி முடியக்கு ஒரு பாக்ஸ் அடிக்கும். அப்ப இப்ப உங்களுக்கு இந்த ஹெடிங்கை போடுறது அடுத்த வீடியோவில் நான் அதை உங்களுக்கு விளக்கம் பண்ணி போடுவேன். சரியா?